ஹே காய்ஸ், இட்ஸ் டியர்ஸ் மாம். எங்கள் வீட்டுக்கிட்டே டெய்லி காய்கறிக்காரர் வருவார். ஸோ தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு டம்ளர் அரிசியை 1 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், காலிஃப்ளவர், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட இருக்கிற காய்கறியை வச்சு தான் நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு கேபேஜ், பீன்ஸ், கொடமிளகா இதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வானலில் ஆயில் விட்டு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கேரட், காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றி அது நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ கேரட், எக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூள், சிக்கன் பவுடர், அப்புறம் சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆனதுமா வேக வச்ச சாதத்தை போட்டு பெப்பர் பவுடர் போட்டு நல்லா கிளறி இறக்கணும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.